கலிமாவுக்கு முன்னால உலகத்தில் உள்ள ஒன்றும் அது ஒரு பெரிய நியமத்தாகவே பார்க்கலாம். அவ்வளவு பெரிய சொத்து. கியாமத்தில் இதுல பொறுமதி விளங்கும். சரியான பெருமதியை பார்க்கலும் கியாமத்தில். எதட பெருமதி? அல்லாஹ் தந்த கலிமாட பெருமதி. பாவங்களுக்காக அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்துக்கு போனாலும் எல்லாம் கழுவின பிறகு தூக்கி சொர்க்கத்துக்கு போடுவார். கலிமாவோட மூத்தானவர் நிரந்தரமா நரகத்தில் இருக்கிறல்ல, ஒரு நாளைக்கு சொர்க்கத்தை வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிற முஸ்லிமை பத்தி சொன்னார். அந்த முஸ்லிமோடு அல்லாஹ் எப்படி நடப்பான்? அவரே கலிமா சொன்ன மட்டும்தான், ஒரு சுஜூது கூட செய்யாதால், ஒரு சுஜூது கூட செஞ்சில்லை. முஸ்லிம் அல்லாதவரை போல அவருடைய வாழ்க்கை. அல்லாஹ் இவர் நரகத்திலிருந்து கத்துவார், யா அல்லாஹ் எனக்கு இந்த அதாபுகளை தாங்கிறதுக்கு கேள என்ன நரகத்திலிருந்து வெளியில போட. அல்லாஹ் அவரை சொல்லுவான், நான் வெளியில போடுவேன், வேற என்னமா அது கேட்பியா? கேட்கவே மாட்டேன். வேற ஒன்றுமான நரகத்திலிருந்து வெளியில போடப்படும். இப்ப அவருக்கு சுவர்க்கம் தென்படும். சுவர்க்கத்தில் உள்ளவங்க அனுபவிக்கிறதெல்லாம் தென்படுமா? அவரை கேட்பாரு, யா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்ப தேவையில்லை, அந்த வாசலுக்கிட்ட குடும்பத்து வை. அல்லாஹ் சொல்றாரு, இங்க வந்து வாக்கு மாறு செய்தாய், உலகத்தில்தான் மாறு செஞ்சாய், இங்கேயும் வந்து கேட்கிறல்லைன்னு சொல்லிட்டு கேட்கிறியே. சொல்லுவாராம், யா அல்லாஹ் நான் அவ்வளவு ஒரு மூதேவியா, அவ்வளவு பாக்கியம் கிட்டவனா, ஒன்னு நம்பி சரி இருந்தேன் தானே. அல்லாஹ் இருக்கிற அல்லாஹ் சொல்ல இதுக்கு போற ஒன்னும் கேட்கப்படாது. கேட்க மாட்டேதானே? கேட்க மாட்டேன். அவர் சுவர்க்கத்துல வாசல்ல கொண்டு போயிட்டு வைக்கப்படும். இப்ப அதுல காத்தெல்லாம் படும். சுவர்க்கத்தர பழங்கள நறுமணம் வீசும். சுவர்க்கத்துடைய பழங்கள நறுமணம் எவ்வளவு தூரத்துக்கு வீசும், அது எவ்வளவு மனமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வேகமாக ஓடுற குதிரையில 500 வருஷம் ஓடினா எவ்வளவு தூரத்துக்கு ஓடணுமோ அவ்வளவு தூரத்துக்கு சுவர்க்கத்தில் உள்ள பழங்கள மனம் வருமா. 500 வருஷம் குதிரையில ஓடுற தூரம் அவ்வளவு மனம் வரும். இவர் பொருத்தி பாரா, இவர் சொல்வார், யா அல்லாஹ் என்ன உள்ளுக்கு அனுப்ப, நான் மட்டும்தானே பேலன்ஸ் ஆகி என்ன உள்ள அனுப்ப. அல்லாஹ் சொல்வாரு, திரும்பவும் வாக்கு மாறு செய்தாய், போ உள்ள போ. உள்ள போவார். உள்ள போயிட்டு பார்த்தா சுவர்க்கம் நிறைஞ்சி, இவருக்கு இடமில்லை, மத்தாக்கள் சுவர்க்கத்தை எடுத்து. யா அல்லாஹ் நீ இடம் எடுக்க சொல்றாய், வஜத்துஹா மல்லா, சுவர்க்கம் நிறைஞ்சு போயிட்டீங்க, எனக்கு இடமில்லை. அல்லாஹ் சொல்ற, போ உள்ளுக்கு இடமில்லை. உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்துல அல்லாஹ் போட்டிக்கு அளந்தான். அதுதான் இந்த மாதிரி சண்டே போட்டி, எல்லாத்தையும் அளந்துதான் போட்டி. உனக்கு எனக்கு என்று அடிச்சு புடிச்சு ஒரு சம்பரிக்கு அதுதான் அளந்துதான் போட்டி. காணியும் அளந்து தந்தீங்க, சாப்பாடும் அளந்து தந்தீங்க. சுவர்க்கத்தில அளந்து போட்டில்ல, அதனால அங்க சண்டையும் இல்ல, பொறாமையும் இல்லை. அளவில்லாம கொடுத்தி. உலகத்தில் அளந்து கொடுக்கிறான், ஆகிரத்தில் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறான். இவர் சொல்வார், நிறைஞ்சிக்குது, வஜத்துஹா மல்ஆ, சுவர்க்கம் நிறைஞ்சிக்குது. அல்லாஹ் சொல்ல, போங்க போய் தேடுங்க, பாருங்க இடமே. இது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ வாழ்ந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தில் எடுத்துக்கோ. 10 மடங்கு. யாருக்கு கொடுக்கிறான்? கடைசியாக போற முஸ்லிமுக்கு. கடைசியா போற முஸ்லிமுக்கு. இந்த காட்சிகளை கண்டுட்டு தான் காபிர்கள் ஏங்குவாங்களா, சொல்லுவாங்க, நானும் இவனை போலையாவது ஒரு முஸ்லிமா இதுதான் நல்லமே, கலிமாவை விட்டுட்டனே. ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன்.
அல்லாஹ்வை மறுத்த குஃபார்கள் ஆசைப்படுவாங்க, அவங்களும் முஸ்லிமாக இருந்தா நல்லவே. பின்னால அல்லாஹ் என்ன செய்வான்? பறவைகள் மிருகங்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு சுவர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நீங்க மண்ணாகிடுங்க, மண்ணோட மண்ணாகி வைத்திருங்க என்று சொல்லும் போது குஃபார்கள் ஓலமிடுவாங்க, நாங்க மனிதனாக பிறக்காம மண்ணாக பிறந்திருந்தா எங்களுக்கு இந்த அதாபுகள் இல்லையே, யா லைத்தனி குந்து துராபா, மண்ணாக பிறந்திருக்க கூடாதான்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் விளங்கும் களிமாட பொறுமதி என்ன, அப்பதான் விளங்கும். இதனால எங்களுக்கு பொறுப்பிருக்குது, நாங்க ஏமாந்திரப்படாது, நாங்க ஏமாந்திரக் கூடாது. நாங்க எல்லாம் நேரா போறோம், மௌத்தானே எங்களை எடுத்து அல்லாஹ் 70 ஹூர்லிங்களை போட்டு வெல்கம் பண்ணி உள்ளு போட்டுருவாங்க. மிச்ச பேர் அப்படி போதே லீக்கிற, மிச்ச பேர் அப்படி கனவு கண்டு கொண்டிருக்கிற, போனே வைத்துருவோம். செஞ்சிருக்கிற கொஞ்சம் அமல், செஞ்சிருக்கிற கொஞ்சம் அமல் அது கபூலா இல்லையான்னு தெரியா, ஆனா நிச்சயம் பண்ணி கொண்டிருக்கிறார் நாங்க சுவர்க்கம் என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின் ஒரு பக்கம் சாந்தி கொண்டிருக்கப்படாது, உறுதி சுவர்க்கம் என்று நம்பிக்கையோடு இருக்கப்படாது, அமல் செஞ்சு வேலை இல்லை என்று நிராசையோடு இருக்கவும் படாது. ஆசைக்கும் பயத்துக்கும் நடுவிலே மௌத்து வரைக்கும் வாழணும். பைனல் ஹௌஃபி வர் ரஜா, ஒரு புறத்துல பயம் இருக்கணும், அல்லாஹ் அமலெல்லாம் மூஞ்சில தூக்கி வீசிடுவான். அடுத்த பக்கம் ஏண்ட ரப்பு இரக்கமுள்ளவன், வீச மாட்டான் என்று ஆசை இருக்கணும். இப்பதான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி வாழ்வார், அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி வாழ்வார்.